கிடைக்கல. ஒரு உண்மையை சொல்லுவது என்பது ஒரு விடுதல். வசந்த காலமே கிடையாதுங்க துபாயில. தமிழ் சினிமால கடைசி சீன்ல போலீஸ்காரர் வர மாதிரி நீங்க படுற கஷ்டங்களை உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லி சொல்லி சொல்லிதான் வளர்க்க வேண்டும். மழை பொய்த்து போனாலும் சொல்லுங்க, மழை கூட பொய் சொல்லக்கூடாது சார். அப்பதான் விவசாயினுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். யூஃபமிசம்ன்றது என்ன சார்? பொய்க்கு இன்னொரு பேர் சார், அவ்வளவுதான் சார். உயிர் போனாலும் கூட உண்மையை சொல்லுவேன்ற அமைச்சர்கள் இருந்ததனால் நல்லாட்சி. இந்த காலத்து பாப்பால தெளிவா இருக்குங்க. நீங்க எந்த காலத்து பாப்பாவை பத்தி சொல்லுங்க. பக்கத்துல இருக்காங்கல்ல, அவங்க ஒரே ஒரு ஆளுதான் வாழ்க்கையில எந்த கஷ்டத்திலயும் கூட இருப்பாங்க. ஒரு விடுதலை கிடைக்கல. ஒரு உண்மையை சொல்லுவது என்பது ஒரு விடுதல், ரிலீஃப், ஒரு ரிலீஃப். அது வேணாமா உங்களுக்கு? பொய்யின் அழுத்தத்திலேயே வசந்த கால காற்றிலே வீச. வசந்த காலமே கிடையாதுங்க துபாயில. எங்க இருக்கு? நீங்க செயற்கையா உருவாக்கலாம். இந்த செயற்கை வேண்டாம் என்று நாங்கள் சொன்னால் அவர் உடனே சொல்றாரு லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். அந்த படத்தெல்லாம் நீளமா சொல்றாரு, கதையே சொல்லிட்டாரு. ஆமா, கிளைமாக்ஸ் வரைக்கும் வந்துட்டாரு. சரி, கடைசியில அந்த படம் வரல. நாசி படம் இவர் கதை. அந்த கதையில சரியா அப்பாவை கேஸ் சேம்பருக்கு கூட்டிட்டு போகும்போது மிகச்சரியாக தமிழ் சினிமால கடைசி சீன்ல போலீஸ்காரர் வர மாதிரி மிகச்சரியாக நேசப்படைகள் வெற்றி பெற்று. நேசப்படைகள் வரலையா? 6 மாசம் கழிச்சு வந்தாங்க. அந்த பையன் என்ன ஆவான்? என்ன ஆவான்? சில சினிமாக்களுக்காக சில கவித்துவங்கள் இருக்கலாம். வாழ்க்கையில பிள்ளைகள் அப்படி வளர்க்காதீங்க தயவு செஞ்சு. நீங்க படுற கஷ்டங்களை உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லி சொல்லி சொல்லிதான் வளர்க்க வேண்டும். இல்லாட்டி அப்பா அம்பானி நினைப்பான். அவரு சசி பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னா, நீங்க கவனிச்சீங்களா? விவசாயி வான்மழைக்காக காத்திருப்பது போல சொன்னாரா இல்லையா? கவனிச்சுக்கு தானே? வான்மழை பொய்த்து போன விவசாயி அதுக்கு ஒரு லாங்குவேஜ் வச்சிருக்கான். மழை இல்லைன்னா அதுக்கு ஒரு லாங்குவேஜ் வச்சிருக்கான். மழை பொய்த்து போனாலும் சொல்லுவான். மழை கூட பொய் சொல்லக்கூடாது சார். அப்பதான் விவசாயினுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். அவர் ரொம்ப போயிட்டிக்கா. மகுடேஸ்வரனுடைய கவிதையெல்லாம் இது மட்டும் தமிழ் பட்டிமன்றங்கள் காணாத கவிதையெல்லாம் அரங்கேற்றி இருக்காரு. நல்ல அவருக்கு வாழ்த்துக்கள். இடக்கரடக்கல் என்ற அழகான சொல்லை பயன்படுத்தினார். அது ஒரு யூஃபமிசம். யூஃபமிசம்ன்றது என்ன சார்? பொய்க்கு இன்னொரு பேர் சார், அவ்வளவுதான் சார். யூஃபமிசம் இஸ் another euphemism for lying. அவ்வளவுதான். எங்க பாஸ் கிட்ட நம்ம எல்லாம் சொல்லுவோமா, உங்களை மாதிரி ஒரு பெரிய ஆள் கிடையவே கிடையாது சார். இந்த உலகத்தில் மிகப்பெரிய கம்பெனிகள் கவிழ்ந்ததற்கும் மிகப்பெரிய அரசர்கள் அழிந்ததற்கும் காரணம் சசிகுமார் மாதிரி பக்கத்திலே நின்று பாஸ் நீங்க தான் பாஸ் கரெக்ட்னு சொன்ன ஆட்கள் தான் சார். கம்பனை பத்தி இந்த மேடையில பேசியிருக்கோம். கம்பன் சொல்றான், அமைச்சர்கள் தசரதனுக்கு எப்படி இருந்தார்கள்னு சொல்றோம். அமைச்சர்கள் தசரதனுக்கு எப்படி அமைஞ்சாங்கன்னு. அவர் தலைமகன் கோபப்பட்டால் கூட நீ செய்வது சரியில்லை என்று சொல்லுகிற அமைச்சர்களை தயரதன் பெற்றான் என்று கம்பன் எழுதுகின்றான். தன் உயிருக்கு இறுதி என்னது? உயிர் போனாலும் கூட உண்மையை சொல்லுவேன்ற அமைச்சர்கள் இருந்ததனால் நல்லாட்சி. அப்ப ராவணனுடைய ஆட்சி எப்படி பிழையா போச்சு? மகாகவி பாரதி எழுதுறான், பண்டோர் ராவணனும் சீதைதனை கொண்டு போய் இலங்கைதனில் வைத்து இது சரியான்னு கேட்ட போது தக்கது நீர் செய்தீர் ஐயா, தர்மத்துக்கு இச்செய்கை ஒக்கும் என கூறி உகந்தனராம் சாத்திரிமார். சாத்திரிமார்னா அங்க மந்திரிகள் சொன்னாங்களா, ராவணன் ஐயோ நீ செஞ்சதுதான் கரெக்ட். யாரு? நம்ம சசிகுமார் மதி. சசிகுமார் ஃப்ரம் இலங்கை. தக்கது நீர் செய்தீர் ஐயா, தர்மத்துக்கு இச்செய்கை ஒக்கும் என கூறி உகந்தனராம் சாத்திரிமார். அடுத்தலை மகாகவி போட்டான், பேயரசு செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள்னு போட்டான். பக்கத்துல இருக்கிறவனுடைய ஒரே டியூட்டி, let your boss know that what he is doing is not correct. அத நீ செய்யலனா நீ ஒரு வேலை போயிரு, நீ பயப்படுற.
அப்ப அந்த 3 பேரும் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக பேச வந்திருக்கிறவர்கள். என் வேலை போனாலும் பரவாயில்ல, இந்த நிறுவனத்துல வேலை செய்யற ஆயிரக்கணக்கான பேருடைய வாழ்க்கை போகக்கூடாதுன்னு உண்மை சொல்றாங்க. அப்படிப்பட்டவர்களை பக்கத்திலே வைத்திருக்கிற பிசினஸ் தான் இருக்கும், அந்த சிஓ தான் உருப்படுவோம், அந்த அரசாங்கங்கள் தான் சரியா நடக்கும். நாங்க 3 பேர் பேசுறோம். மகுடேஸ்வரனுடைய கவிதையை பத்தி என்ன சொன்னீங்க சசி? நானும் அந்த பாப்பா கேக்குது, நான் ஏன் இந்த போட்டோல இல்ல? இந்த காலத்து பாப்பால தெளிவா இருக்குங்க. நீங்க எந்த காலத்து பாப்பாவை பத்தி சொல்லுங்க, தெளிவா இருக்கு. ஐ வாஸ் நாட் பார்ன் தென். அழகா உங்களுக்கு தெரியட கூட சொல்லுது. பழைய கவிதைகளை எதுக்கு? ஆமா, அது நமக்கு கிளாஸ் எடுக்குது. இவர் வந்து அது பாப்பா கேட்டு அதனுடைய மனசு இதுல என்னங்க நோகு? அப்ப நீ பிறக்கலன்னா அதுக்கு மனசு நொந்துருமா உடனே? நீ அந்த சவட்டி சவட்டி அடிச்சாங்க, அப்பவே எங்க மனசு நோகல. நீ பிறக்கலனால மனசு நொந்துருமா? என்னத்துக்கு மயிலர்களை தடவிட்டே இருக்கீங்க உங்க பிள்ளைகளை? Let them face reality. என்ன சொல்லணும் நீங்க? You were not born then. What do you mean by that? சரி, நான் உனக்கு புரியும் போது சொல்றேன். புரியுற சார், பிள்ளைகளுக்கு நீங்க புரியுற வயசுல புரியுற மாதிரி சொல்லாததுனாலதான் சார் பிரச்சனையே வருது. மகுடேஸ்வரன் கவிதை நல்லா தான் இருக்கு. நீங்க உங்க வீட்டுல இங்க இல்லன்னு அந்த பாப்பா இருக்கு, அது கேக்குது, நான் ஏன் போட்டோ ஆல்பம்ல? உடனே அவர், சார் நான் உன் தாயின் கையை பற்றின அந்த இடத்தில் நீ இருந்தாய், அந்த கதகதப்பில நீ இருந்தாய். இந்த கொடுமைக்கு தான் அப்பா உன்னோட நான் ஏற்கனவே பேசுறேன். அதெல்லாம் அந்த பிள்ளைக்கு புரியுமா ஐயா? நாங்களே பசியில இருக்கோம் சார் இந்த நேரத்தில். கவிதையில சொன்ன மகுடேஸ்வரன் கவிதை பொய்ன்னு உங்களுக்கு யார் சொன்னது சசி? அந்த மகள் தான் என் வாழ்வின் விளக்கு என்று சொல்லுகிறார். இதை விட பெரிய உண்மை உலகத்திலே இருக்கவே முடியாது. எல்லாத்தையுமே கவித்துவமா சொன்ன நேரம் ஆகாது, நமக்கு கடுப்பா இருக்குமா இருக்காது? ஆகுமா. புலவர் சொன்னதும் பொய்யே பொய்யே. கண்ணதாசன் காதல் ஒன்றுதான் மெய்யே மெய்யேன்னு சொல்ற. காதல் ஒன்றுதான் மெய்யே, காதல் ஒன்றுதான் மெய். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாக்கி எல்லாம் பொய், காதல் ஒன்றுதான் மெய். கொஞ்சம் வயசானவங்களுக்கு நான் சொல்றது நல்லா புரியும். பணம் பணம் பணம்னு ஓடிட்டாங்க, பதவி பதவி பதவின்னு ஓடிட்டாங்க. அந்த கார் போதாது அடுத்த காரு, அடுத்த கார் போதாது அடுத்த காரு. சச்சா, வீடு கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு, ஒரு வில்லா வாங்கிடுவான். அது என்னங்க இங்க எங்க வில்லா வாங்குறாங்க? அந்த மாதிரி தலையாட்டுது. பெரிய பெரிய பாம்பம் ஏதோ ஒண்ணுலயே வீடெல்லாம் கட்டுறாங்களாமே. எது வாங்கினாலும் போதாதுன்னு ஒரு ஆள் ஓடிக்கிட்டே இருக்காருங்க. எல்லாம் அவருக்கு உண்மையா தோணுது. பணம், பதவி, வீடு, வில்லா, கார் எல்லாம் உண்மையா தோணுது. கொஞ்சம் வயசான பிறகுதான் தெரியுது வாழ்க்கையில இது எதுவுமே உண்மை இல்லைன்னு. பாட்டி தான் உண்மை. கரெக்ட், சூப்பர். அந்த அணி வந்தாலே பாட்டி வந்துருச்சு. பக்கத்துல இருக்காங்கல்ல, அவங்க ஒரே ஒரு ஆளுதான் வாழ்க்கையில எந்த கஷ்டத்திலயும் கூட இருப்பாங்க. நீ பணம் வந்த போது, வில்லா வந்த போது 7-8 பேர் சேர்ந்து பாராட்டினாங்களே, அவங்கள காணாம போயிடுவாங்க. கடைசியில அவ ஒருத்தி இருக்கல. அதனாலதான் பாரதிதாசன் முதியோர் காதல் எழுதினார். புதுமலர் அல்லல் காய்ந்த புற்கட்டு அவள் உடம்பு. தாத்தா பாட்டியை பத்தி சொல்றார். புதுமலர் அல்லல் காய்ந்த புற்கட்டு அவள் உடம்பு, சதிராடும் நடையாள் அல்லல் தள்ளாடி விழும் மூதாட்டி, மதியல்ல முகம் அவளுக்கு வரல் நிலம் குழிகள் கண்கள், எது எனக்கு இன்பம் நல்கும் இருக்கின்றாள் என்பதொன்றே என்று பாரதிதாசன். காதலை விட பெரிய போய் கிடையாதுன்னு சொல்ற ஆட்கள் எல்லாம் காதல் இன்னும் சிக்காத ஆட்கள். அது ஒன்றுதான் உண்மை. சிக்கி தோத்து போன ஆட்கள். பாலச்சந்தர் படத்துல நிறைய காட்சி இன்னைக்கு வந்தது. அதுக்காக சாருக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த பாராட்டுக்கு. காலத்துக்கு முந்தி சிந்தித்தவர் பாலச்சந்தர். புன்னகைன்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படம் மிகச்சரியாக இந்தியா சுதந்திரம் பெற்று அந்த 25 ஆண்டு வர்ற அந்த சமயத்துல வந்த படம். சுதந்திரத்துக்கு பிறகு வந்த படம் புன்னகை என்ற படத்தில் சுதந்திரம் வந்த உடனேயே எல்லாரும் சுரண்ட ஆரம்பிக்கிறார்கள். ஒரே ஒருவன் மாத்திரம் உண்மையை சொல்லி கொண்டு வாழ்கிறான். அவனுடைய வாழ்க்கை என்ன ஆனது என்று சொல்லுகிற படம் தான் புன்னகை. அவன் ஒரு பெண்ணை மணந்து கொள்கிறார். அந்த
she happens to be a rape victim. ஒரு பெண்ணை அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான். அந்த பெண்ணு யாராலும் கற்பழிக்கப்பட்டவள். அவளுக்கு ஒரு பிள்ளை இருக்கு. அந்த ரேப் இன்சிடென்ட்னால அவளுக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கு. கதாநாயகன் அவளை திருமணம் செய்து கொள்கிறான். திருமணம் செய்து கொண்டு வாழ்கிறான். இந்த கதாநாயகனுடைய அப்பா இருக்காரு பாருங்க, அவருக்கு இந்த திருமணம் பிடிக்கல. அந்த கதாநாயகி அவளோட பையன், அந்த பையனை தன் பையனாவே தான் வளர்க்கிறான் கதாநாயகன். அப்பான்னு அவன் இவனைத்தான் கூப்பிடுறான். இந்த கதாநாயகனுடைய அப்பா அந்த பெண்ணை பார்த்து கேட்கிறான், எதுக்காக நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? என்னோட சம்மதம் கிடைக்கல, எதுக்கு பண்ணிக்கிட்டீங்க? அந்த கதாநாயகி சொல்ற, சத்தியத்துக்காகவே அவர் வாழறார். அவர் பேரே சத்யா தான். அந்த கதாப்பா ஜெமினி கணேசன். சத்தியத்துக்காகவே அவர் வாழ்ந்தார். அந்த சத்தியத்துக்காக தான் என்ன அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அவன் சத்தியமே தான் பேசினானா உனக்கு தெரியுமான்னு அப்பா கேட்கிறார். எப்பவும் அவர் உண்மைதான் பேசியிருக்காரு, பொய்யே பேசினதில்லை. அப்படி ஒரு ஆளால வாழவே முடியாது. இது டயலாக் பாலச்சந்திரன். அப்படி ஒரு ஆளை வாழ, அதைத்தான் 3 பேர் சொல்றாங்க. அப்படி ஒரு ஆளால வாழவே முடியாது. இல்ல அவர் அப்படித்தான் வாழ்ந்தார். சரி, அந்த குட்டி பையனை கூப்பிடுற, உங்க அப்பா யாரு? உங்க அப்பா பேர் என்ன? சத்யா. அவர் அந்த கதாநாயகி பாக்குறாரு, இது உண்மை இல்லையே. அந்த குட்டி பையன் சொல்றான், எங்க அப்பாவா சத்யா இருந்தாரு, ஆனா என்னுடைய உண்மையான அப்பா அவர் இல்லன்றத அவர் என்கிட்ட சொல்லிருக்காருன்னு அந்த பையன். சார், இதுதான் சார் உண்மை. எதையும் சொல்லுவதற்கு என் நெஞ்சத்துக்குள்ளே அறம் இருக்கிறதே, அந்த அறம் எனக்கு தைரியம் தருகிறதே. அந்த தைரியத்தின் துணை கொண்டு நான் உண்மையை சொல்லுகிற போது உலகத்தில் அத்தனை பேரில் யாரை பார்த்தும் பயமில்லாத வாழ்க்கையை நான் வாழ்கிறேனே, அதுதான் உண்மை நமக்கு தருவது. இந்த எதிரணியில் இருக்கிற 3 பேரை பற்றி மாத்திரம் அல்ல, இந்த சமூகத்தை பற்றி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. எதையெல்லாம் விழுமியங்கள் என்று நாம் கொண்டாடுகிறோமோ, போற்றுகிறோமோ, பாராட்டுகிறோமோ, அதை காப்பாற்ற வேண்டும் என்று குலை நடுங்க பிரார்த்தனை செய்கிறோமோ, இதுல எல்லாம் என்னங்க இருக்கு? பேட் கேர்ள் ஒரு படம் வந்திருக்குங்க. என்ன வேணா ஆகலாம், ஒரு பொண்ணு எப்படி வேணா சொல்லலாம். இதுல எல்லாம் என்ன பாஸ் தப்பு இருக்கு? கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தா என்ன பாஸ்? இப்படி நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் விழுமியங்கள் என்றும் வேல்யூஸ் என்றும் எதுவுமே இல்லாத ஒரு சமூகம் தான் நமக்கு மிச்சம் இருக்கும். அவங்க ரொம்ப அழகா சொன்னாங்க, பொய்யில என்னங்க சின்ன பொய் பெரிய பொய், நெருப்புல சின்ன நெருப்பு பெரிய நெருப்புன்னு இருக்கா உங்களுக்கு? அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காட்டிடை பொந்திடை வைத்தேன், வெந்த தணிந்தது காடு கடல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோன்ற மகாகவி பாரதி. நெருப்புன்னு வந்த சின்ன நெருப்பு என்னடா பெரிய நெருப்பு என்னடா, ரெண்டும் ஒண்ணுதான் பாஸ். நீ பொய் சின்ன சின்ன பொய் சொல்றதுனால மத்தவங்களுக்கு பிரச்சனை எல்லாம் நாங்க சொல்லவே வரலைங்க. அவங்க 3 பேர் தலைப்பை சரியா புரிஞ்சுக்கல. மத்தவங்களுக்கு பிரச்சனைன்னு நாங்க சொல்லல. மற்றவர்கள் மனம் நிம்மதி அடைவதற்காக அவங்க நிம்மதி அடைறாங்களா? நீ நிம்மதியா இருக்கியான்னு நான் உங்களை கேட்கிறேன். நீ நிம்மதியா இருக்கியான்னு கேட்கிறேன். சொல்லிட்டேன். நீ நிம்மதியா இருக்கியா? அது தெரிஞ்சிருமோன்னு பக்கு பக்கு பக்குன்னு அடிக்குது இல்ல. ஒரு பொய்ய மறைக்க 100 பொய் சொல்றல. 100 பேர்ட்ட 100 பொய் சொன்னப்பறம் யார் யார்கிட்ட என்னென்ன பொய் சொன்னோன்னு நினைவு வச்சுக்க முடியாம நீ தடுமாறுறல்ல. இதெல்லாம் உனக்கு தேவையான்னு நான் கேட்கிறேன். அந்தந்த நேரத்துல உண்மையை சொல்றவனுக்கு சுமையே கிடையாது. பிகாஸ் he doesn't have to remember anything. ஆனா பொய் சொன்னவனுக்கு எல்லாத்தையும் நினைவு வச்சுக்கணும். எல்லாவற்றையும் நினைவுகளாக சுமந்து கொண்டு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற அந்த 3 பேரா பாரங்களே இல்லாமல் தைரியமாக உலகத்தை எதிர்நோக்குகிற திராணியும் தெம்பும் இருக்கிற நாங்கள் 3 பேரா என்ற முடிவை நடுவரிடம் விட்டுவிட்டு, எங்க நடுவர் ரொம்ப தைரியமானவர். ரஜினிக்கும் விஜய் சேதுபதிக்குமே பொண்ணு கொடுக்க முடியாதுன்னு சொன்னால அவர். ஆனால் தைரியமாக இருக்கிறவர்கள் உண்மை பேசுங்கள், பயந்து வாழ்கிறவர்கள் பொய்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.